தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி VS பாபு கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சான்றிதழை வாங்கியுள்ளார். அவர் எல்லாம் எங்க தங்க தளபதி விஜய் தான். அவர் தான், நாங்கள் கிடையாது. ஜெயிச்சது அவர் தான். தமிழ்நாடு பூராவும் 234 தொகுதி, ஒரு தொகுதியை தூக்கி போட்டா கூட திருப்பி ஒரு ஆளை போட்டு சுயேச்சா 234 தொகுதியில் நின்றது எங்களுடைய தங்க தலைவர். அவரே தான் தங்க தளபதி நிக்க வச்சதுதான். எல்லா வேட்பாளரும் நான் உள்பட எல்லா புகழுக்கும் நம்முடைய தங்க தளபதி, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தான். ஆமா ஆமா. இப்ப வந்து கிட்டத்தட்ட நீங்க ஏற்கனவே சீனியர், இப்ப வந்து கிட்டத்தட்ட 105 ஆட்சி அமைக்கிறது வேணும். இப்ப எந்த மாதிரி நடவடிக்கை இருக்கும்? அது எல்லாமே அவர்தான். அவர் எந்த வழிக்கு போறாரோ அந்த வழியில் நாங்கள் தொண்டனாக இருந்து அவருடன் தமிழகம் முழுவதும் எல்லா இடங்கள்லயும் வந்து தவேகா வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்திருக்கு. எப்படின்னு ஒரு வேட்பாளரோ ஒரு சீனியர் லீடரா என்ன எப்படி நான் பார்க்கறீங்க? எல்லா புகழும் தளபதி அவர்களுக்கு. வெற்றி பெற்றது நான் அல்ல, எங்களுடைய தளபதி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தான் வெற்றி பெற்றது, நான் அல்ல. எல்லாமே தளபதி தான் காரணம். எல்லாமே தமிழக கழகத்தினுடைய வெற்றி தளபதி தான் காரணம். முழு வெற்றிக்கு அவர் தான் காரணம். 3 முறை அந்த தொகுதியில் அவர் முதலமைச்சர் MLA வெற்றி பெற்றிருக்காரு. இப்ப நீங்க புதுசா வெற்றி பெற்ற தொகுதி மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க தொகுதி மக்கள் எந்த அளவுக்கு வசதி செய்யணுமோ அது எங்கள் தளபதி சொல்லியிருக்கார். ஒரு பைசா கூட நான் தமிழ்நாட்டில் லஞ்சம் வாங்க மாட்டேன் சொல்லியிருக்கேன். அதே நடவடிக்கையில் தான் இந்த தொண்டனும் சேவகனாக மக்களுக்கு, கொளத்தூர் மக்களுக்கு பணிபுரிவேன் செய்வதில் எந்த ஒரு மனமாற்றமும். திமுக இருந்து நீங்க வெளியேற்றப்பட்டீங்க, இப்ப திமுக தலைவரையே தோற்கடிச்சிருக்கீங்க. தப்பு, நீங்க சொல்றது தப்பு. வெளியேற்றப்படவில்லை, வெளியேறினேன். மாவட்ட செயலாளர் ராஜினாமா செய்தேன். நான் வெளியேற்றப்படவில்லை, நானே ராஜினாமா செய்தேன். தனியா பாபுனே செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.